அந்த கலிலேயா கடலில் பெரிய புயலை அமர்த்திட்டு காட் இறங்குறாங்க சீஷர்களோடு சேர்ந்து. இறங்கின உடனே அங்கே இன்னொரு பெரிய புயல், வேறு விதமான புயல். என்ன புயல் வந்துச்சு? ஒரு பிசாசு பிடித்தவன் ஓடி வருகிறான்னு மார்க்கில் படிக்கிறோம். இதே இன்சிடெண்ட்டை மத்தேயுவில் எழுதும்போது 2 பேரும் ஓடி வராங்கன்னு படிக்கிறோம். டிசைர் ஆஃப் ஏஜஸில் அம்மையார் எழுதும்போதும் அது 2 பேரும் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 பேருனே வச்சுக்குவோம். 2 பேரும் ஓடி வர்றாங்க. அவ்வளோ ஒரு கோபத்தோட அவங்க வந்தாங்கன்னா அவங்கள பிச்சு போட்டுருவாங்க எழுத்து வர மனுஷனை. ஏன்னா எல்லாரும் பயந்தாங்களாம் அந்த பகுதியிலேயே போகிறதுக்கே. அவங்க கைகள்லாம் விலங்கு அந்து தொங்குது. அவங்கள கட்டி வைக்க பார்த்தாங்க. அவங்களுடைய ஆக்ரோஷத்தை அடக்கணும்னு அந்த விலங்கையே உடச்சி போட்டுட்டாங்களாம். அப்படி ஒரு ஆக்ரோஷமான மனிதர்கள். அவ்வளோ பலன் இருக்குங்கிறதுக்காக அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுற மாதிரி இல்லை. அவங்க தங்களையே கீர்த்தி கொண்டிருந்தாங்க. ரத்தம் அவங்க உடம்புலேருந்து வருது. டர்ட்டி ட்ரெஸ், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு பார்க்கவே பயமாக இருக்குது. அவங்க கண்ணெல்லாம் ரெட்டாக அப்படி ஆக்ரோஷமாக அவங்க அப்படி இருக்கும்போது சீஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அம்மையார் எழுதுறாங்க. அங்கே அவங்க இல்லவே இல்லை. கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு ஏசுமா எங்கே அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க. ஏசுமா அங்கேயே நிற்கிறாங்க. இறங்குன இடத்துல தைரியமாக நிற்கிறாங்க. எந்த கையை உயர்த்தி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரோ அதே கையை உயர்த்தினாராம். அந்த ஓடி வந்த டீமன்ஸ், பிசாசு பிடித்த அந்த நபர்களால் அதுக்கு மேலே அவர் பக்கத்தில் வர முடியல. இன்றைக்கி ரோட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்மேன் கத்திக்கிட்டு இருந்தா நம்மளும் தைரியமாக அங்கே இப்படி நிற்போமா? ஜீசஸ் வாஸ் அ மேன், மறந்துடக்கூடாது. நம்மை போல நம்மளுடைய பவர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணார். அவர் பிதாவை நம்பினார். காட் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற இந்த நபர்கள் மேலேயும் கவனம் வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் உதவி செய்யணும்னு நினைக்க அவர் முடிவு பண்ணிட்டாரு. காடோடைய சித்தம் அதுன்னு அவர் உணர்ந்தார். அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே நிற்க முடியல. காட் அப்படியே ஸ்டாப் பண்ணாங்களாம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான காரியம். என்ன சொல்கிறாங்க, அந்த இந்த சீன் ஜீசஸ் நிற்கிறதையும் அந்த குமுறி கொண்டு இப்படி இங்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற அந்த 2 பிசாசு பிடித்த நபர்களையும் நீங்கள் ஒரு நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ட்ரூத் நம்மளுக்கு நல்லா தெரியும். சாத்தான் மனுஷனுடைய எதிரி, அவன் அழிப்பவன், அதுதான் தெரியும். இந்த 2 நபர்களும் அவங்களுடைய வாலிபத்தில் அவங்க சூப்பராக இருந்தாங்க. அவங்க எடுத்த சில சாய்ஸஸ் தெரிந்தெடுப்புனால தான் அவங்க இங்கே போய் நின்னாங்க. சாத்தான் சொல்கிறத கேட்டு நல்லா இருக்கே, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வழி நல்லா இருக்கே, ஓ எல்லாரையும் அடாவடியாக அமுக்குனா இப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் கேட்டு போனாங்க. முடிவு என்ன? அவங்களுக்கே அவங்க மேலே கட்டுப்பாடு இல்லை. தே ஹேட் நோ கண்ட்ரோல். வேதாகம் சொல்லுது லேகியோன்னா 5000 12,000 வரைக்கும் சொல்கிறாங்க. ரோமன் பெட்டாலியனில் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் 5,000 இருக்கலாம், 12,000 இருக்கலாம். அவ்வளோ பிசாசுகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏதாவது அவங்க சொந்த முடிவு எடுத்துருக்க முடியுமா? கம்ப்ளீட் எதிரி சாத்தான் நமக்கு. அவன் சொல்கிறத எதையுமே நம்ம கேட்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சொல்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்கும். அவன் சொல்கிறது நமக்கு நன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் கடைசி இங்கே தான் கொண்டு போய் நிப்பாட்டும். அதே நேரத்தில் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவ்வளோ பெரிய டுமல்ட், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. 2 பேரும் அவரை அடித்து கொன்ற மாதிரி எடுத்து நிற்கிறாங்க. அமைதி. வாட் பவர்! என்ன வல்லமை நம்மளால் அங்கே பார்க்க முடியுது. கிறிஸ்து மனிதனுடைய நண்பர், சிநேகிதர் அண்ட் டெலிவரர். எந்த நபர்கள் மூலமாக பிசாசு அவரை அட்டாக் பண்ண வரானோ அதே நபர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தைரியமாக நிற்கிறார். அருமையான ஒரு சீன், மறந்துடாதீங்க. கிரைஸ்ட் இஸ் மேன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் டெலிவரர். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுத்த கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. ஹீ கேன் டெலிவர் யூ. அது மட்டும் இல்லை, அவங்க அந்த 2 பேர்கிட்ட இருந்தும் பிசாசுகளை துரத்திட்டாங்க. அவ்வளோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பிசாசுகளை காட் துரத்திட்டாங்க. துரத்தினோடனே அமைதியாக அப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக ப்ராப்பர் ட்ரெஸ்ஸை உடனே அவங்க எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சுன்னு தெரில. ஆனால் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்க ஜீசஸ் கிட்ட அவங்களுடைய நிர்வாணம் காணப்படாதபடி தங்களை மறைத்து அவங்க கிறிஸ்துவக்கிட்ட வந்து அவர் கூடயே இருக்கணும்னு விரும்புகிறாங்க. பாருங்களேன், இன் ஒர்க்கிங் டு ஸ்ப்ரெட் த குட் நியூஸ் ஆஃப் சால்வேஷன் we are brought near to the Savior. அவங்களோட விருப்பம், ஏசுப்பா உங்களோடய நாங்கள் இருக்குமே, எங்களை திருப்பி அனுப்பிடாதீங்க, உங்களோடய நாங்கள் வரோன்னு கேட்குறாங்க. ஆனால் ஏசுப்பா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருங்க, உங்களுக்கு நடந்தது சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ ஏசுப்பா வந்து வேணான்ட்டாங்களா? அவங்கக்கிட்ட ஆசையாக இருக்கணும்னு சொன்னவங்கள தூரம் தள்ளிட்டாங்களா அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு கிறிஸ்து சொன்னதை அவங்க போய் சொல்ல
அவங்க மனதளவில் நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. நம்ம கிறிஸ்து நமக்கு செய்ததை அந்த நற்செய்தியை பரப்பும்போது கிறிஸ்துவுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறோம். இவாஞ்சலிஸ்ட் இவங்க தான். இந்த பிசாசு பிடித்திருந்த நபர்கள் இந்த நன்மையை கொண்டு போய் சொல்கிறதுக்கு தேவன் தெரிந்தெடுத்தாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க ஏதாவது சர்மன் கேட்டிருக்காங்களா? அவரோட ரொம்ப நேரம் பேசினாங்களா? ஃபியூ மினிட்ஸ் தான் அவர் கூட இருந்தாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. அந்த பன்றியோட ஓனர்லாம் வந்து போயிருங்க போயிருங்க ப்ளீஸ் நீங்கள் இருக்காதீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அவரை விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ தே டென்ட் ஹேவ் டைம் வித் ஜீசஸ். ஆனால் தே ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ். அவங்க ருசிச்சு பார்த்துருந்தாங்க. கிறிஸ்து அவங்களோட இடைப்பட்டதை பார்த்துட்டாங்க. அதை போய் சொன்னால் போதும். அவங்க வீட்டுக்கு மட்டும் போய் சொல்லலைங்க, தெக்கப்போலி முழுசும் சொன்னாங்களாம். ஊர் ஊராக போய் சொன்னாங்களாம். எல்லாத்தையும் சொன்னாங்களாம், நாங்கள் இப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்படி இருக்கோம் ஒரு நபர்னால, அது கிறிஸ்துன்னு. அடுத்த தடவை தெக்கப்போலிக்கு வரும்போது 3 நாள் இயேசுவாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அந்த பட்டணமே கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டது. 2 பிசாசு பிடித்தவர்கள் கிறிஸ்துவை ருசி பார்த்ததாலே நம்ம ருசி பார்த்துட்டோமா? எல்லாத்தோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடம் இதில் என்ன இருக்குன்னா, டீமன்ஸ் என்ன செஞ்சாலும், பிசாசு சாத்தான் என்ன பெரிய அழிவை உண்டு பண்ணணும்னு பண்ணாலும், அன்றைக்கி பண்ணி கொடுத்த போய் தண்ணிக்குள்ளே உள்ள வச்சது அவன் மாஸ்டர் பிளான் நினச்சான். இந்த ஊருக்காரங்க இனிமேல் இவரை உள்ளே விட மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த மாஸ்டர் பிளானே மாஸ்டருக்கு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பண்ணிக்கிட்ட போய் விழுந்துச்சாமே, இல்லை அங்கே ஒரு நபர் இருந்தார், அவரை பற்றி ஊரே பேசுச்சு. சாத்தான் எவ்வளோ பெரிய தவறான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்தினாலும் அந்த ஈவில் எல்லாத்தையுமே ஜீசஸ் ஓவர் ரூல் பண்ணி நன்மைக்காக மாற்றுவார் அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம படிச்சுக்கலாம்.